அடுத்த சாய் விசித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் ஆராய்ச்சியாளரும் எழுத்தாளருமான மருது மோகன். நடிகர் திலகம் சிவா கணேசனுடைய வாழ்க்கை வரலாற்றை அழகாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் 3 பாகங்களாக தொகுத்து வெளியிட்டிருக்கின்ற மருது மோகன் வரலாற்று உண்மைகளை பற்றியும் நடிகர் திலகம் சிவா கணேசனை பற்றியும் பல சுவையான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். மிக தீவிரமான சிவாஜி ரசிகர் என்பதை தாண்டி மருது மோகனுடைய அடையாளங்கள் அப்படின்னு எதையெல்லாம் சொல்லலாம்? நான் பேசிக்கலாக ஒரு ஹிஸ்டாரியன். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பெரிய ரிசர்ச் ஒன்று பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கேன். வரலாறு படிக்கிறவங்க இலக்கியமும் படிக்கணும். ஏன்னா இலக்கிய ஆதாரங்கள் தான் இப்போ நீங்கள் புறநானூறுலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கற்பனைன்னு சொல்லிட முடியாது. இப்போ அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தாங்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போது தவறுதலாலாம் சொல்கிறாங்க. அதாவது அங்கே நார்த்துலேருந்து தான் தமிழர்கள் இங்கே வந்த அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ கீழடியில் இது பண்ணுறாங்க இல்லையா, அவங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் மணலூர்னு ஒரு பக்கத்தில் ரோட்டு மேலே இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தோண்டினாங்கன்னா அதுக்கு அடியில் தான் நிச்சயமாக பாண்டியன் அரண்மனை இருக்கும். திருவிளையாடு பணத்தை ஒரு டிவைன் நூலாக படிக்கிறது இல்லை, அதில் பாண்டியர்கள் வரலாறு இருக்குது திருவிளையாடு பணத்தில். ஆரம்பத்தில் என்னென்ன புத்தகங்கள்லாம் விரும்பி படிப்பீங்க? எம்எஸ்எஸ் டெய்லர்னு ஒரு பாண்டியன் கிரானிக்கல்ஸ்னு எழுதியிருக்காங்க. நிறைய ஆங்கிலேயர்களும் எழுதியிருக்காங்க. வெளிநாட்டு அறிஞர்களுடைய குறிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மார்க்கோ போலோ கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரையில் அப்போ மதுரை சுல்தான்கள் ஆட்சி நடக்குது. 43 ஆண்டுகள் நடந்துச்சு. அப்போ மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் 14 கோபுரங்களும் இடியப்பட்டன, இடிஞ்சு கிடந்துச்சு. நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் மீனாட்சி அம்மன் சிலை தெரியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் என்னென்னலாம்? மதுரை மீனாட்சி ஒரு தெய்வம் இல்லை, பாண்டியனுடைய மகள். மீனாட்சின்னு பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவாஜி மேலே எந்த காலகட்டத்தில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது உங்களுக்கு? 4 வயசில். சிவாஜி பற்றி நம்ம எழுதுவோம் அப்படின்னு எழுத ஆரம்பித்தேன். ஆய்வுக்குன்னு எழுதும்போது எனக்கு எழுத வரல. அது எப்படி எழுதுறதுனே தெரியல. இப்போ நான் போய் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னேன், சார் கலிங்கத்து பழனியை மறைக்க வந்த காரிருளே கால் பிடரில் ஈடுபட ஓடும் ஓடும் ஏன் அவமானமாக இருக்கிறதா? என் அன்னையை தூஷித்த சின்னஞ்சிறிய புழுவே, ஏன் ராஜ விக்கிரகமே அப்படியே நில்லும், அசையாமல் நில்லு, முல்லை சிரிப்பின மகிழ்வீரே, மோக போதையிலே அந்த பல்லை எடுத்து அபிஷேகம் செய்கிறேன் பார், பத்தினியை இகழ்ந்த படுவாவியே பார். சிவாஜி பாடல் மட்டும்தான் பாடுறதுன்னு முடிவு எடுத்தீங்க? ஆமாம். ஏன்னா சிவாஜியை பற்றி ஆய்வு கட்டுரை எழுதுவதற்காக எந்தெந்த நூல்களை எல்லாம் சிவாஜி சம்மந்தப்பட்ட நூல் படித்தீங்க? சிவாஜி கணேசனை பற்றி முதல்ல எழுதுறதுக்கு முன்னாடி நான் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு 25 நூல் எங்கள் வாத்தியார், எம்ஜிஆர், வள்ளல் அப்படின்னு யாரும் நிறைய எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படித்தேன். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் நண்பர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை. ஏன்னா சிவாஜி வெர்சடைல் பண்ணிட்டார். பட் அவார்டு கொடுக்கலன்னு இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் நம்மளாம் வருத்தப்படுறோம். பராசக்தியிலேயே அவ்வளோ அவார்டு கொடுக்கணும்னு நம்ம டாக்டர் பாரதி கண்ணன் கூட சொன்னார். அதான் உண்மை.
என்ன கணேசா நீ சொல்கிறதெல்லாம் கேட்குதே யானை அப்படின்னு இருக்காரு கலைஞர். என்னப்பா நான் என்ன மூணாக்கானா என்ன பண்ணுறது? பல நடிகர்கள் தாங்கள் ஏற்று நடித்த பாத்திரங்களை விடுத்து ஏதாவது கிடைக்குமா நம்ம பொழைச்சிக்கணுமா அப்போ தான் நடிக்கணும். ஏன்னா இந்த ஆள் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்ட போது சிவாஜியை பற்றிய என்னென்ன விஷயங்கள் உங்களை மிகுந்த ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது? ஒரு மனுஷன் இத்தனை வகையாக நடக்க முடியும். 2 கால் தானே இருக்குது. இந்த வியட்நாம் வீடு ஃபங்க்ஷனில் கூட தன்னுடைய நளினமான இருந்த குரலை யாருக்கும் தெரியாமல் சிம்ம குரலாக்கிட்டு சிம்ம குரலாக்கிட்டார். அப்போ வெளியே காட்டல. எப்படி சொல்கிறேன் கேட்டீங்கன்னா, சிவாஜி வாழ்க்கையில் ஏதாவது தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆராய்ச்சி கட்டுரை எழுதுகின்ற காலகட்டத்தில் திரையுலகை சார்ந்த யாரோடலாம் நெருக்கமாக பழகுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? டைரக்டர் மகேந்திரன் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு போனேன். அவர் எங்கள் பிரபு ராம்குமார் 2 பேரும் எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க இந்த புத்தகத்தில்? ராம்குமார் ரொம்ப இருந்தார். ஏன்னா அவன் தான் டைம் இருக்கணும். பிரபு போகாது தான் பார்க்க முடியும். தொந்தரவு பண்ணுறதே இல்லை. மகேந்திரன் சிவாஜி பற்றி பகிர்ந்துருக்காரு. நிறைய சொல்லுவார். சிவாஜியுடைய வாழ்க்கையை முழுமையாக படித்து தெரிந்து கொண்ட போது எந்த விஷயத்தை நீங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது? அன்பாளி தேடிய என் அறிவு செல்வம் தங்கம், அன்பு விழியின் மீது நான் அணிபெறும் ஓரங்கம்,